டே 50 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். இன்னைக்கு அண்ணனோட வாய்ஸ் கொஞ்சம் முகேஷ் மாதிரி இருக்கும். தாத்தா புகேஷ் புகையிலை குட்கா பான் மசாலா. காலேஜ்ல இருந்து மைசூருக்கு ஐவி போனோம், அந்த கதையை தான் சொல்ல போறேன். ஒரு பூஜையை போட்டுட்டு பிரமாதமா மூமெண்ட்டை கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தோம். அண்ணனுக்கு மூமெண்ட் மூளையில இருந்து முக்கிட்டு வந்துச்சு. எனக்கே பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசம்னு சொல்லும் போதே வேகமா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. லப்பர் மூவில ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? இல்ல நான் ஒன்னும் தூங்கவே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. 12 மணிக்கு எடுத்த பஸ் காலையில 10 மணிக்கு தான் வந்தோம். வந்த கையோட வேகமா சுத்தி பார்க்க கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க போன பிளேஸே கோயில் தான். கோயில்ல போய் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அடுத்து மதிய மீல்ஸை நாக் அவுட் பண்ணியாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அருமையான மீல்ஸை பொறுமையா உட்காந்து நாக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கூட்டத்துல சுத்தாத கூட்டத்தை பார்க்க போயாச்சு. அதாவது ஜூக்கு போய் ஜூமிங்ல சில நண்பர்களை பார்க்க போயாச்சு. வெள்ளமையில வேகமா பார்த்தா அது வெடப்பா ஒரு லுக் விடுது. அடுத்து சீத்தாவை பார்த்தா அது சீப்பா ஒரு லுக் விட்டுச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அருமையா ஒரு கேட் வாக் போட்டுட்டு இருந்துச்சு. வணக்கம்டா மாப்ள, மைசூர்ல இருந்து மார்க்கெட். இந்த வாய்ஸ்ல நான் டப் பண்ணும் போதே எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. இந்த பையில தான் எந்த சைடு பார்த்தாலும் திரும்பி திரும்பி உட்காந்துட்டு என்னன்னு தெரியல, ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தான் பயபுள்ள. சாயந்தர நேரத்தில் செம்மையா எடுத்த ஒரு கிளிப் தான் இது. KRS டேம்ல இப்படி ஒரு காட்சி. அங்க வாட்டர் ஷோ பார்க்க வேகமா நடந்து போயாச்சு. ரெயின் ஷோல வாட்டர் வேகமா பீச்சு பீச்சு அடிச்சிச்சு. அதை பிரமாதமா உட்காந்து பார்த்துட்டு என்ன ஒரு சின்ன சிக்கோனா ஸ்பீக்கர் சவுண்ட் அவ்வளவு ஒன்றும் பெருசா கேட்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஆஜராயாச்சு. அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, விக்ரம் படத்துல வர சீனை ரீக்ரியேட் பண்ணலாம். பண்ணல, அடுத்த டேவியே விட்டுருக்காருமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.